Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா ஒரு மெதுவடை ரெசிபி தாங்க செய்ய போறோம். இது செய்யிறதுக்கு நீங்க பயிறு ஊற வைக்கணும், மாவு அரைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ரொம்ப ஈஸியா குயிக்கா பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். இதுல 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடியா கட் பண்ணியிருக்க கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சமா இஞ்சி துண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்க எந்த கப்ல ரவை அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கங்க. தயிர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம். ரவை கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் நீங்கள் மிக்சியில் லைட்டாக அரைச்சி சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துங்க. நார்மலாக நம்ம உளுந்து வடை, மசால் வடைக்கெலாம் எப்படி மாவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊற வைங்க. ரவை நல்லா ஊறுச்சுன்னா நமக்கு சாஃப்டான வடை கிடைக்கும். நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதோட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், சமையல் சோடா. இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா வடை நமக்கு கரெக்டான ஷேப்புக்கு வராது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு திக்காக இருக்க மாதிரி பார்த்துங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடாமல் கரெக்டாக இருக்கணும். இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடை செஞ்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வடை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நீங்கள் வடை தட்டி போடுங்க. இது மாதிரி கொஞ்சம் எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு இது நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகான ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் எல்லா வடையும் ஒன்று ஒன்றா செஞ்சு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாம். இதுக்காக நீங்கள் ஒரு 1 hour 1/2 hourக்கு முன்னாடியே நீங்கள் பயிர் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா 2 சைடும் ஈவனாக நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 வடை நம்ம ஆரம்பத்தில் சேர்த்தது நல்லா வெந்துடுச்சு. அதை மட்டும் நான் இப்போ எடுத்துடுறேன். ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடிய வடை. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை நான் செஞ்சு உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.